பில்லருக்கு ஏங்க அவ்வளோ ரூபாய செலவு பண்றீங்க? அ ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கிட்டு, அதுக்கு 1 1/4க்கு 3/4, 1க்கு 3/4, 16ஆம் ராடு, 12ஆம் ராடு அவ்வளோ ரூவா செலவு பண்றது எதுக்கு? தேவையா? ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து அவங்க வீட்ல அவங்களோட பில்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அத வந்து எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன்க்காண்டி அனுப்பியிருக்காங்க. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்கட்ட நான் அத டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி டிஸ்கஸ் பண்றேன். அது என்ன மாரி போட்டிருக்காங்க அப்படின்னா, மொத்தமே 12 பில்லர் சரிங்களா? 12 பில்லரும் வந்து பார்த்தீங்கன்னா, 3/4க்கு 3/4 4 12 எம் ராடு. ஃபூட்டிங் சைஸ் வந்து 3க்கு 3. அந்த மாரி அதில ஒரு 1/2 அடி ஃபூட்டிங் கான்கிரீட் போட்டிருக்காப்ல. அவ்வளவும் பண்ணி அது என்ன அப்படின்னா, G+1க்கு பண்ணியிருக்காப்ல. சரிங்களா? ஒரு பில்டர் தான். ஸோ அவ்வளவு நம்ம வந்து அவ்வளவு காசு செலவு பண்ணி பண்றோம். ஒரு பில்லருக்கு நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த சைட்ல 1 1/4க்கு 3/4 4 16 2 12. 1க்கு 3/4 4 16 2 12. அது ஒரு 6 பில்லர், இது ஒரு 5 பில்லரு. மத்த 3/4 ஒரு 2 பில்லர் அந்த மாரி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆனா மொத்தமே இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 16 எம்எம்க்கு ஒரு 12 எம்எம்க்கு ஒரு 9 கிலோ வித்தியாசம் வரும். 12 எம்எம் ராடு இப்ப 4 ராடுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 42 கிலோ வரும். இதே இது 16 எம்எம் ராடு அப்படின்னா, நமக்கு 4 ராடு அப்படின்னா ஒரு 80 கிலோ வரும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80லேருந்து 90% காஸ்ட் வந்து அதிகம். அதே மாரி இப்ப காலம் கான்கிரீட் ஒரு 3/4க்கு 3/4ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஏரியா 9/9 அப்படின்ட்டு 81 சதுர இன்ச்சுக்கு நம்ம வந்து கான்கிரீட் போடுறோம். அதே மாரி 1 1/4க்கு 3/4 அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 15க்கு 9 ஒரு 135 சதுர இன்ச்சு கான்கிரீட் போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 81க்கும் 135க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% நம்மளுக்கு கான்கிரீட் குவான்டிட்டி கூடுது. கான்கிரீட் குவான்டிட்டி கூடுனாலே 60% நம்மளுக்கு காஸ்ட்டும் கூடுது. ஸோ இவ்வளவு காஸ்ட்லியா நம்ம எதுக்கு அந்த பில்லர்ல பண்ணணும்? சிம்பிளா இந்த மாரி பண்ணிட்டு போயிரலாமே. எதுல காஸ்ட் மிச்சப்படுத்த முடியுமோ, அது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பில்லரு, ஃபூட்டிங்கு இதுலலாம் உங்களால எவ்வளவு தூரம் ஒரு 60% 80% உங்களால காஸ்ட் மிச்சப்படுத்த முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பில்டிங்க்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% நீங்க செலவழிக்கீங்க அப்படின்னா, அது வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 20,00,000 30,00,000 இந்த ஸ்ட்ரக்சரல் நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு 50% நீங்க காஸ்ட்ட மிச்சம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15,00,000 ரூவா லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ தாராளமா அப்படியே பண்ணுங்க. பண்ணி நம்மளோட காஸ்ட்ட எவ்வளவு தூரம் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணி பில்டிங்க கட்டுங்க. லைஃப் நல்லா இருக்கும். பில்டிங்கோட லைஃப். நீங்க ஸ்ட்ரக்சரல் டிராயிங் தேவைப்படுது உங்களுக்கு. இல்ல நான் இந்த மாரி தான் பில்லர் போட போறேன்னா போட்டுக்கோங்க. தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி எனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும். தரமான வீடு கட்டி கொடுக்கணும். இல்ல எனக்கு பிளான் வேணும், எலிவேஷன் வேணும், எஸ்டிமேஷன் வேணும். எதா இருந்தாலும் ஸ்கின்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்.